பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்தை அடிப்படையில் தான் நான் ஒரு 4 நாள் பேச போகிறேன். அவர் நாமம் அதிசயமானவர். அதுக்கு முன்பதாக பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பூமியில் இருக்கிற அனைவருக்கும், ஏதோ யூத கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, சகல ஜனங்களுக்கும், பூமியில் இருக்கிற மனுக்குலம் அனைவருக்கும் ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். ஏனென்றால் மனுக்குலத்தின் மேலிருந்த மனஸ்தாபத்தை நீக்கும்படி, தேவனுடைய கோபாக்கினை நீக்கும்படி ஒருவர் பிறந்தார். தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதை குறித்து தான் அவர் பிறப்பதற்கு முன்பதாக ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி முன்னறிவித்தார். ஏறக்குறைய 600 - 700 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்களில் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக நிறைவேறியது. இதில் அவர் சொல்லுகிறார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்றால் சகல அதிகாரமும் பெற்ற ஒருவர், ஆளுகை செய்யக்கூடிய ஒருவர் அப்படின்னு தான் அர்த்தம். அவர் நாமம் அதிசயமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயமானவர் என்று வேதம் சொல்கிறார். எப்படி அவர் அதிசயமானவர்? அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். கன்னியின் வயிற்றில் பிறந்தார். திருமணமாகி கணவன் மனைவி ஒன்று சேரும்பொழுது பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி ஒன்று இல்லாமல் பிதாவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்க பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. இது சாத்தியமா? சாத்தியமில்லை. ஆனால் மனுஷரால் இது கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்ப்பம் தரிக்காத மலடியை கர்ப்பம் தரிக்க வைக்க முடியும். திருமணம் ஆகாமல், ஆண் துணை இல்லாமல் தேவனாலே கர்ப்பம் தரிக்க முடியும். நிறைய சாட்சிகளை நம்ம பார்க்கலாம். வயது சென்று ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்ற போதிலும் சாரால் கர்ப்பவதியானாள். அப்படி என்றால் தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ இங்கே அதிசயமானவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவருடைய பிறப்பு அதிசயம். அதற்கு பின்பதாக அவர் செய்த நிறைய அதிசயங்கள், இயேசு கிறிஸ்துவினால் நிறைய அதிசயங்கள் செய்யப்பட்டது, நிறைய அற்புதங்கள் நடந்தது. எல்லாவற்றையும் அவரே செய்தார். அவர் மகிமையானவைகளை செய்தார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம், சிலுவையில் ஒரு மனிதனை அறையும் போது கிட்டத்தட்ட 1 நாளிலிருந்து 2 நாட்களாகும் மரிப்பதற்கு. கழுகுகள் கொத்தி கண்களை பிடுங்கி சரீரங்களை கிழித்து தின்குமாம். அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷன் சாவான். ஆனால் இவரை சிலுவையில் அறைந்த பின்பு சில மணி நேரங்களே ஒரு மரித்தார் அப்படி என்று வேதம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உயிர்த்தெழுதல், ஏற்கனவே பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் உயிரோடு எழுந்தவர்கள் மறுபடியும் மரித்து போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தானாகவே உயிர்த்தெழுந்தார். அது மட்டுமல்லாமல் பரிசுத்தவான்கள் பார்க்கும்படி, அதாவது அப்போஸ்தலர் பார்க்கும்படியாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக எழுந்தருளி போனார். அதற்கு முன்பதாக 40 நாள் பூமியிலே வசித்தவராய், ஆகாரம் புசித்தவராய் அவர் காணப்பட்டார். அப்படின்னா அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய மரணம் அதிசயம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம், அதிசயமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த அதிசயமானவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதுவரையும் நீங்கள் அதிசயங்களை பார்க்கவே இல்லைன்னா இனி வருகிற நாட்கள் அதிசயங்களை பார்க்கும்படி செய்வார். வசனம் சொல்கிறது, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். நீங்கள் அதிசயங்களை எதிர்பார்க்குறீங்களா? அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயம் அதிசயம் நடக்கும். இதுவரை இப்படி நடந்ததில்லை. அற்புதம் வேற, அதிசயம் வேற. இதுவரை இப்படி ஒரு காரியம் சம்பவித்ததே இல்லை. அதுதான் அதிசயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலையும் இப்படி ஒன்று நான் கேள்விப்படவே இல்லை, இப்படி ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார்களா? நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதிசயங்களை செய்கிறவர் நம்மத்தில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர்
நம்ம அருகில் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயங்களை செய்கிற அதிசயமானவர் உங்களோடு கூட இருப்பார். நம்மளை கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுக்குலத்தை நேசித்து ஆண்டவரே பரத்திலிருந்து பூமிக்கு வந்த எங்கள் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அதிசயங்களால் நீங்க நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீ சொல்கிறீரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அதிசயங்களை நடப்பீங்க, அதிசயமாய் வழி நடத்துங்க, ஆச்சரியமா நடத்துங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.